நம் நிகழ்ச்சிக்கு கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில பொதுச் செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்கிறார். பிஜேபி கட்சியை சார்ந்த அவருடன் இந்த அரசியல் அரங்கில் நாம் விவாதிப்போம். வணக்கம் வெங்கடேசன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அப்புறம் சொல்லுங்கள், எப்படி போயிட்டு இருக்கு அரசியல்லாம்? அரசியல் எப்போதும் போல சிறப்பாக போயிட்டுருக்கு. வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்கிறது. கூட்டணி இன்னொன்று சொல்லுவோம், 2 பேர் தானே இருக்கீங்க இன்னும் கூட்டணி? அது இங்கே இருக்கக்கூடிய திமுகவால் கட்டமைக்கப்படுகிறது. இப்போ பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கதிரவன் நம்மள்ட்ட தான் இருக்கார். தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஜி.கே. வாசு நம்மள்ட்ட தான் இருக்கார். நம்மளுடைய ஜான் பாண்டியன் நம்மள்ட்ட தான் இருக்கார். ஏசி சண்முகம் நம்மள்ட்ட தான் இருக்கார். இவர் நம்ம புரட்சி பாரதமுடைய ஜெகன்மூர்த்தி நம்மள்ட்ட தான் இருக்கார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அப்படி கட்டமைக்குது. 2 பேர் தான் இருக்கிறாங்க, 2 பேர் தான் இருக்கிறாங்க. தலைமையில் கூட்டணியா? அதிமுக தலைமையில தான் கூட்டணி. இபிஎஸ் இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? நீங்க மட்டும் அப்ப நீங்க சரியா அரசியல் படிக்கலன்னு தான் அர்த்தம். நீங்க சொல்லலைன்னா நீங்க சரியா அரசியல் தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். இல்ல, அவர் இன்னும் இத்தனை கட்சிங்க கூட இருக்குன்னு சொல்லவே இல்லையா? அதிகாரப்பூர்வமா நாங்களும் பிஜேபியும் இருக்கும், சில கட்சிகள் வரலாம். நேத்து கூட மீட்டிங்ல தானே சொல்லியிருக்காரு. இதுக்கு எதுக்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா இன்றைக்கு பாஜகவுடன் மற்ற கட்சிகளை சேர்க்கிற பாலமாக தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஜி.கே. வாசி தான் செயல்படுகிறாருன்னு உலகத்துக்கே தெரியும். உங்களுக்கு தெரியல வேற இல்ல, உங்களுக்கு தெரியலன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஏசி சண்முகம்ல இருந்து ஜான் பாண்டியில இருந்து பாரிவேந்தர் ஐஜேகேல இருந்து மோடிஜி அவர்கள் வெங்கடேசன், அதாவது உங்களுக்கு வந்து கூட டிராவல் பண்றவங்க வேற, அதிகாரப்பூர்வமா நாங்க இப்ப இந்த கூட்டணியில இருக்கோம். ஏன்னா இப்ப பூவை மூர்த்தி வந்து திமுக கிட்டையும் பேசிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் கூட தான் எல்லா கட்சியிலையும் பேசிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன், பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றது 2024 போட்டியிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து யாருமே அதிகாரப்பூர்வமா நாங்க வெளியே போயிட்டேன்னு யாருன்னா சொன்னாங்களா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாங்களே கூட்டணி கட்சிகளை. இப்போ ஏசி சண்முகம் வந்து நான் சொன்ன பட்டியலிட்டதுல யாருன்னா ஒருத்தர் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியேறி விட்டோம்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல சொல்லல. புதுசா பார்வர்ட் பிளாக்கை செய்த கதிரவனும் இப்போ இணைஞ்சிருக்காரு. ஸோ கூட்டணி பலம் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய திமுக எப்போதுமா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொது வழியில் விவாதிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி பிடிச்சி ஏடு தான் தொங்கிட்டு இருக்கும். அது எப்போதுமே அவங்க கூட்டணியில் 1008 ஓட்டம் இருக்கு, அதை பொது வழியில் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இருக்குமான்னு தெரியல. இன்னைக்கு ப சிதம்பரம் ஒரு பிசி போய் ஸ்டாலினை பார்க்குறாரு, ஒரு பிசி பிரவீன் சக்கரவர்த்தி போயிட்டு இவரை பார்க்குறாரு, விஜயோடைய கூட்டணி சேர்க்குறாரு. அரண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் திருச்சி வேலுசாமி நாங்கள் கூட்டணி சேருவோன்றாங்க. மாணிக் தாக்கூர் தனியார் டாய்க்கு போயிட்டு அதை பற்றி பொது வழியில் யாரும் விவாதிக்க மாட்டேன்றீங்களே. அவங்களாம் முக்கியமான தலைவர்களாக யாரும் எடுத்துக்கல. திருச்சி வேலுசாமிலாம் பேச்சாளர் தான். மாணிக்க தாகூர் வேணா ஒரு எம்பியா இருக்கலாம், பட் திருச்சி வேலுசாமி பேச்செல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் இருந்தார், டிடிவி இருந்தார், வெளியில் வந்துட்டாங்க. இப்போ உங்கள் தேர்தல் செயல்பாட்டாளர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் ஒன்று வந்தது. 170, 23, 23, 6, 6, 3, 2, 1 இப்படி வந்தது. இந்த லிஸ்ட் வந்து ஊர்ஜினப்படுத்தப்பட்ட லிஸ்ட். அதெல்லாம் சும்மா அம்பக்குங்க. அதெல்லாம் வந்து அம்பக்கின் உச்சம். திமுகவுடைய ஐடி விங்களால் கட்டமைக்கப்படுகிறது அப்படிதான் சொல்லுவேன். கூட்டணி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இணையதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. திமுகலையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகணுங்க. இங்கே எவனோ ஒருத்தன் கையில் ஒரு வாட்ஸ்அப்புக்குன்னு அடிச்சு விட்றதெல்லாம் பொது வழியில் விவாதிக்க முடியாது நம்ம. ஏன்னா இங்கே என்ன அரசியல் நகருது, ஏன்னா இந்த வாட்டி அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துருக்குது. ஒன்று என்னன்னா, எஸ்ஐஆர் மூலம் கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் வெளியே போயிருக்காங்க. இப்போ ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ளே எத்தனை பேர் உள்ளே வர போகிறாங்கன்னு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிடும், சரிங்களா? விஜய்ன்ற ஒரு புது எழுச்சி ஒன்று உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களத்தை கணிக்க முடியாத ஒரு பாதையை நோக்கி நகர்ந்துருக்குது, அவ்வளோதான். இப்போ கூட்டணி செட்டிலானால் மட்டும்தான், அதாவது ஜனவரி 20, 25 தேதிக்கு அப்புறம் தான் இது எப்படி நகருன்ற ஊர்ஜிதமான தகவல் தெரியும். தவிர அது மாதிரியும் அந்தந்த கட்சியை சேர்ந்த அந்தந்த ஐடிவிங்களுக்கு பணம் வாங்குறவன் அந்தந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறான், அவ்வளோதான் சொல்லுவேன். அப்போ விஜய் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? விஜய் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து திமுக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டை தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக வீழ்த்துறதுக்கு எந்த கட்சி வந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொது வழியில் தெளிவாக சொல்லிட்டார். திமுகன்ற ஒற்றை எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த கட்சியும் வரலாம். அது வந்து சின்ன கட்சி பெரிய கட்சிலாம் கிடையாது. காங்கிரஸ் வரமாட்டாங்க, கம்யூனிஸ்ட் வரமாட்டாங்க, இதை தவிர முஸ்லீம் லீக் வரமாட்டாங்க. இதை தவிர திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளே கூப்பிடுறோம். நீங்கள் நாம் தமிழர் நம்ம ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம், தாவேக ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். திமுக வீழ்த்துறது தானே எல்லாரோட இலக்கம். நாம் தமிழர் சீமான் எதுக்கு இங்கே வேலை செய்கிறார்? திமுக வீழ்த்து தானே வேலை செய்கிறாரு. விஜய் எதுக்கு வேலை செய்கிறார்? திமுக வீழ்த்தும் தானே. அப்போ இந்த வாக்கு தன்னை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. ஏங்க அவங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க. அவருடைய கட்சி இருக்கும்போது அவர் இப்போ அவர் அங்கே வந்தாருன்னா நீங்கள் சொல்றது முதல் வேட்பாளர் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் கீழே தான். நல்லா கேளுங்க. இங்கே ஏற்கனவே வந்து தேசிய ஜனநாயக கட்சியினுடைய மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கட்சிக்கு தமிழ்நாட்டின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் செயல்படுவார்னு சொல்லியாச்சு.
தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்லியாச்சு. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலில் நாற்காலியில் உட்கார வைக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் சங்கல்பம் செய்து கொள்ளணும்னு சொல்லியாச்சு. எங்களுடைய இலக்கு 2026 கிடையாது, 2029 நாடாளுமன்ற தேர்தல். ரொம்ப கிளியராக இருக்கும் நாங்கள், சரிங்களா? இதற்கு இடையில் குறைந்தபட்ச 26 கிடையாது கிடையாது, அது ஓப்பனா சொல்லிட்டாங்க. முதல்வராக இபிஎஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இல்ல, இது ஏற்கனவே நயினா நாகேந்திரனே சொல்லியிருக்காரு, எங்களுடைய இலக்கு வந்து 26 கிடையாது. 2026ல எடப்பாடி கே பழனிசாமியை முதல்வர் ஆக்குவதுதான் எங்கள் இலக்கு. யார் சொல்லிருக்கா? அதுக்கு நாயனாரும் சொல்லிட்டாரு, அமித்ஷா அவர்களும் சொல்லிட்டாரு, அண்ணாமலையும் சொல்லிட்டாரு. அதற்கு தமிழ்நாடு நல்ல கவனிங்க நான் பேசுறத. தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் சங்கல்பம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சங்கல்பம் செய்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். எங்களோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி பொதுவெளியிலும் சொல்லி, அண்ணாமலை தான் ஒரு தற்குறித்தனமா இருக்காருன்னு சொன்னாரு. ஏங்க நல்லா கேட்டுங்க, இப்போ நீங்கள் இந்த திராவிட வரலாறுலாம் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வைகோவை பற்றி எடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் பேசணும். பேசலாமா? நாஞ்சில் சம்பத்தை எடுத்தா 1 மணி நேரம் பேசலாமா? அரசியல்ல அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பேசின பேச்சு அரசியல் இணைப்புகளை கொண்டு வந்து உங்க புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கிறதுக்கான இடம் கிடையாது. இன்றைக்கு என்ன நான் கேட்குறது, இன்னைக்கு கூட்டல் இருக்கிறோம், இன்னைக்கு கூட்டலில் இருக்கும். அது வந்து அண்ணாமலைஜி சொல்றது அவருடைய தனிப்பட்ட கருத்து, கட்சியின் கருத்து கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. தலைவராக இருக்கும்போது தானே சொன்னாரு, தலைவராக இருக்கும்போது தானே சொன்னாரு. அதுதாங்க தனிப்பட்ட முறையில் கருத்து தாங்க சொல்லிட்டோமேங்க. தலைவராக இருக்கும்போது சொன்னது எப்படி தனிப்பட்ட கருத்து? சரி, அப்ப இப்ப நாயனார் என்ன சொன்னாரு அது சொல்லுங்க. நாயனார் வந்து எங்களுடைய இலக்கு வந்து 26 இல்ல 31 தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்ல 31 சொல்லல, 29 நாலாவது மீட்டிங் அவர் தலைவரான இரண்டாவது பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. 29 நாடாளுமன்ற எலெக்ஷன். நான் தான் அந்த காட்டு நம்ம, அதாவது நம்ம எஸ்ஆர்எம் உடைய காலேஜில் நடந்த கூட்டத்தில், பூத் கூட்டத்தில் நாங்களும் இருந்தாங்க, சரிங்களா? 26 எங்கள் இலக்கு கிடையாது, 29 நாடாளுமன்றம் எங்கள் இலக்கு. 31ன்றது நீங்க எங்க கேள்விப்பட்டீங்க, நான் பார்க்கல. கட்சியில அதிகாரப்பூர்வமாக நான் நடந்த மீட்டிங்ல நடந்த விஷயம் தான் முன்வைக்கிறேன். நான் நேரடியா பார்த்து தெரியல, எனக்கு அந்த நாலேஜ் இல்ல. யூடியூப்ல போனாலே இல்ல, எனக்கு நான் இதுவரைக்கும் கேள்விப்படல. நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 10 வருஷமா பேசிட்டு இருக்கேன். இதுவரை நீங்க பார்த்தனால தான் அதை கேட்டுட்டு. சரி, இதுதான் இப்ப நகர்வான்னு கேட்கிறேன் நான். இப்ப நகரு வந்து கிளியரா இருக்கு. அதாவது நல்லா கேட்டுங்க, எங்களுடைய இலக்கு கிளியரா இருக்கு, ஓப்பனும் கிளியரா இருக்கு. குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் வடிவில் யார் வேணா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம், அவ்வளவுதான். இப்போ வரையும் ஓப்பன்ல தான் இருக்கு. நாங்க விஜயோ நாம் தமிழரோ அதெல்லாம் நாங்க எந்த வச்சும் சொல்லலை. குறைந்தபட்சம் செயல் திட்டம்னா என்ன? திமுக வீழ்த்தணும். கொள்கை வேறுபாடு நமக்கு இப்போ விஜய்க்கு எங்களுக்கு கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இருக்கு. ஆனா உங்களை அவர் கொள்கை ரீதி தானே சொல்லிட்டு இருக்கு. அவர் சொல்லுவாருங்க, அவர் சொல்றது நாங்க சொல்றோமே. இப்போ இபிஎஸ் எங்களோட இருக்காங்க, அதிமுக எங்களுக்கும் சில கொள்கை மாறுபாடுகள் இருக்குல்ல. அவங்களும் நீட்டு வேணான்றாங்க, அவங்களும் இருமொழி கொள்கை தான் வேண்டாம், மும்மொழி கொள்கை வேணான்றாங்க. சில மாறுதல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் உள்ள வாங்க. 1967 அண்ணாதுரை எப்படி கொண்டு வந்தாரோ, ஒரு கூட்டாஞ்சோரில் 14 கட்சிகளை ஒன்றடித்து காங்கிரஸ் எப்படி வீழ்த்தினாரோ குறைந்தபட்ச செயல் திட்ட வடிவில், அந்த மாதிரி இந்த வாட்டி வீழ்த்தணுன்ற ஒரு மேப் போயிட்டு இருக்கு. அதுக்கான ப்ராசஸை அந்த கட்சியினுடைய உயர்கட்ட தலைவர் தேர்தலில் வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு எல்லாம் யாரும் வீழ்த்த முடியாத சக்தி இங்கே யாருமே கிடையாதுங்க. 1967க்கு முன்னாடி நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் திமுக 1949 ஆரம்பிச்சு உடனே வீழ்த்திட்டாங்களா? 20 வருஷம் கழிச்சு தானே 67 தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த மாதிரி வீழ்த்த முடியாத சக்தி எதுவும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஆன்டி இன்கம்சி பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இங்கே விழாவை நடத்துறது மட்டும்தான் தன் பொதுவெளியில் ஒரே வேலையாக வச்சுட்டு தமிழ்நாட்டை நம்பர் 1 கடனாளி மாநிலமாக கொண்டு வந்து, தமிழ்நாட்டில் நம்பர் 1 வட்டி கட்டுற மாநிலமாக கொண்டு வந்து சாதனையை வெளியே சொல்லாமல் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி விழா வைப்பதற்கும் சிலை திறப்பதற்கும் மட்டுமான கட்டத்தை நோக்கி தான் நகர்றதுனால இந்தியாவே 250 லட்சம் கோடி கடனில் இருக்கு. இந்தியாவில் கடன் பாருங்க, நல்லா கேளுங்க. இப்போ மோடிஜி அவர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து 200 கோடி 300 கோடி கடன் வாங்கியிருக்கிறது. கான்செப்ட் என்னன்னா, செயல் திட்டம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஒரு இதுல அதே தான் இங்கேயும் சொல்லுங்க, இங்கேயும் சொல்லுங்க. மாணவர்களுக்கான மாசம் கொடுக்கறது, அப்புறம் வந்து இலவச பஸ், பெண்களுக்கான மாதம், இதெல்லாம் செயல் திட்டமா? இதெல்லாம் வந்து அவங்க அறிக்கையில கொடுத்த திட்டங்கள் தானங்க. கட்டமைப்பு வேற, இலவசம் வேற. கட்டமைப்பு இலவசம் அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில கலைஞர் உரிமை தொகை சொல்லலையே, சொல்லியிருக்காங்க. இல்ல அப்ப நீங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ எடுத்து படிங்க. இல்ல சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் சொன்னதை வச்சுதான். இல்ல தேர்தல் அறிக்கைனா 584 சொன்னாங்க.
அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் உள்ள சேர்த்தது. அப்ப நீங்க தேர்தல் இதுவும் அறிக்கை தானங்க. மக்களுக்காக நாங்க என்ன செய்யணும்? செய்யாம சொல்லாத செஞ்சா தப்புன்றீங்களா? அது சொல்ல நீங்க சொல்றதுக்காக நான் பதில் சொன்னேன். 511 தேர்தல் அறிக்கையில 10% கூட முழுசா சொல்ல விடுங்க. 10% கூட அவங்க நிறைவேற்றல. 6 கோடி பேருக்கு வேலை வருஷத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு பிஎம். எதுவுமே செயல் திட்டம் நடக்கல. யாரு சொல்லணும்? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டு தானே இருக்காங்க. யார் சொன்னா இல்லன்னு? எங்க நடந்துட்டு இருக்கு? அப்ப உங்களுக்கு வந்து இன்னும் புரிதல் இல்லன்னு தான் சொல்லுவேன். அதேதான் இப்ப உங்களுக்கு இதோடைய புரிதல் உங்களுக்கு தெரியல. நான் சொல்லிடுறேன். நான் சொல்றத கேளுங்க. கடன் சொல்றீங்க இல்லையா? எல்லாம் செயல் திட்டம் தான். நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்தை கொஞ்சம் 2 நிமிஷம் பேச அனுமதிங்க. இடையில குறுக்கிடாதீங்க. இங்க செயல் திட்டன்றது வேற, திட்டன்றது வேற. இலவசன்றது வேற, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்டேஷன்றது வேற. நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க? எடப்பாடி ஆட்சியில 11 மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்காங்க. இந்த ஆட்சியில ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கீங்களா? எடப்பாடி ஆட்சியில எவ்வளவு மாவட்டங்களை பிரிச்சாங்க? இந்த ஆட்சியில எத்தனை மாவட்டங்களை பிடிச்சி புதுசா மாவட்டங்களை உருவாக்குனீங்க? இந்த ஆட்சியில தமிழ்நாட்டுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா பெரிய திட்டங்களுக்கான ஒரு ஜவுளி பூங்கா மத்திய அரசு கொடுத்துருக்கு விருதுநகர்ல. இப்ப எடப்பாடி வந்து கால்நடைக்கான பூங்காவை ஆத்தூர்ல கட்டினா இன்னைக்கு வரையும் திறக்கல. அவர்கள் கட்டிய பல விஷயங்களை இவர்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து கொண்டிருக்கிறாங்க. தவிர நீங்க வாங்கிய கடனை, நீங்க வாங்கியிருக்க 5 லட்சம் கோடி கடனுக்கு வந்து சம்பளம் கொடுக்கவும் வட்டி கட்டவும் இலவசம் கொடுக்கவும் தான் செயல்படுத்துறீங்க. அப்படியே வாங்க மோடிஜி ஆட்சியில நீங்க மெட்ரோக்கு வந்து 60-40 மத்திய அரசு கொடுக்குது பங்களிப்பு. சரிங்களா? கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் 85 கோடி பேருக்கு மாதம் 20 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் 85 கோடி பேருக்கு கொடுக்குது. உஜ்வாலா திட்டம் இது வந்து திட்டங்கள் வயசு. பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னால் நீங்கள் குலசேகரப்பட்டினம் ஆகட்டும், நம்ம டிஃபென்ஸ் காரிடார் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்கள் ஆகட்டும், அட்டலுடைய பாலம் ஒன்று மும்பையில் திறந்ததாகட்டும், காஷ்மீரில் உயர்ந்த பாலங்கள் திறந்து, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஒரு மாநிலத்துக்கு மாறுபடும். நான் கேட்கறது, நீங்கள் கடன் வாங்கி இதை நாங்கள் உருவாக்கினோம், இதன் மூலம் வேலை வாய்ப்பு வருது, இதன் மூலம் வந்து தமிழ்நாடு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான அந்த கடனை என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க நான் கேட்கல. இபிஎஸ் கேட்குறாரு, தெளிவாக கேட்குறாரு. நீங்கள் வாங்கின கடனை என்ன பண்ணீங்க? ஒரு மாவட்டம் உருவாகவில்லை, ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாகவில்லை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாகவில்லை, ஒரு தொழிற்சாலைங்க உருவாகவில்லை. இன்னைக்கு வந்து சத்துணவு சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் போராட்டம் போயிட்டு இருக்கு. 6ஆம் தேதி ஜாக்டா ஜியோ போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. செவிலியரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டு வெறும் 189 பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. 150 நாளா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் போயிட்டே இருக்கு போராட்டம். போராட்டங்கள் வந்து எப்போதுமே எலெக்ஷன் வரும்போது எல்லாருமே அது பண்றது ரொட்டீனான ஒரு ஒர்க்கு தான். இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் இவங்க ஆட்சியில் வந்தது தான், கள்ளக்குறிச்சி மாவட்டம் இவங்க ஆட்சியில் வந்தது தான். இப்படி சில மாவட்டங்களை இவங்க உருவாக்க தான் செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்பே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிமுக எடப்பாடி செஞ்சாருன்னு சொல்றதுக்கு முன்னாடியே கலைஞர் ஆட்சியில் நிறைய மாவட்டங்கள் உருவாக்குனது கலைஞர் தான், நிறைய மேம்பாலங்களை கட்டியது கலைஞர் தான், உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி கொண்டு வந்தது கலைஞர் தான், மருத்துவக் கல்லூரி கலைஞர் ஆட்சியில தான் அதிகமா கொண்டு வந்திருக்காங்க. என்னுடைய கேள்வி பதில நீங்க உள்வாங்கிக்கலன்னு தான் நான் சொல்றேன். இல்ல உள்வாங்கிக்கல. இருங்க ஒரு உதாரணம் சொல்றேன். 1967 இருந்து 2021 தமிழ்நாட்டின் கடன் வெறும் 5 லட்சம் கோடி. நல்லா உள்வாங்கிக்கோங்க. 2021 2025 ஆட்சி முடிகிறப்ப கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக வைத்திருந்த கடனை 5 வருடங்கள்ல வாங்கியிருக்கீங்க. இது வளர்ச்சியா? கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இது வளர்ச்சியா சொல்லுங்க. கரெக்ட் தான், அதே தான் சொல்றேன். சரி, அந்த வளர்ச்சியை எதுல பண்ணிருக்கீங்க? நான் கேக்குறது இந்த 5 வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்க? நான் சொல்றது கேளுங்க. இதே தான் மன்மோகன் சிங் விட்டுட்டு போகும்போது 9 லட்சம் கோடி கடன், இப்ப 250 லட்சம் கோடி கடன்ல இருக்கு இந்தியா. இதுல என்ன நீங்க நான் சொன்னா அப்போ நீங்க இன்னும் நான் சொல்றது உள்வாங்கலையா? நான் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். இப்ப என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து கரீப் கல்யாணம் இருந்து இன்னும் சொல்ல போனா அட்டல் பாலம் வந்து நான் சொல்லிட்டே போலாம். நான் ஒவ்வொன்னா தனித்தனியா சொல்லணும்னா தனியா இருக்காது. எய்ம்ஸ் மன்மோகன் சிங் ஆட்சியில ஒரு எய்ம்ஸ் இருந்துச்சு, நீங்க 15 எய்ம்ஸ் வந்திருக்கு. எங்கங்க கட்டியிருக்காங்க 15 எய்ம்ஸ்? அப்ப என்ன நீங்க புரியல. காரைக்கால்ல எய்ம்ஸ் கட்டவே இல்ல, பாதி வேலை நடந்துச்சு. மதுரையில தமிழ்நாட்டுல 2027ல மட்டும் தாங்க லேட் ஆகுது. மத்த எல்லா ஆந்திரால கூட திறந்தாச்சுங்க. எல்லா எய்ம்ஸும் திறக்கப்பட்டுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கொரோனா பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணி மதுரையில மட்டும் ஜப்பானுடைய கூட்டுக்குழுல பேசி அதற்கான ஸ்ட்ரக்சர் லேட் ஆகுதுனால சொல்லிட்டாங்க. இன்னைக்கு 75% வேலை முடிஞ்சிச்சு, 27ல திறப்புன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. 15 எய்ம்ஸ் திறந்திருக்காங்க. எங்க திறந்தீங்கன்னு கேக்குறீங்க? ஆட்சிக்கு வந்ததனாலேயே தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதா? என்ன புறக்கணிக்கப்பட்டு சொல்லுங்க. கோயம்புத்தூர் மெட்ரோவும் மதுரை மெட்ரோவும் கேன்சல் பண்ணி விட்டீங்க. நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். ஆமா, நீங்க ஃபண்ட் தர அது செயல்படுத்த முடியாத திட்டம், மக்கள் தொகை இவ்வளவு இருக்கணும்னு சொல்லி ஒரு திட்ட அறிக்கையை கொடுத்து அதை வந்து நடைமுறைக்கு வராதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் வந்து 2017ஆம் தேதி 2017 ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க மெட்ரோவில். தயவுசெய்து பதில் உள்வாங்கி
தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்றத 2011 மக்கள் தொகையில் பேஸ் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடாது. நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை தெளிவாக நீங்கள் வந்து அந்த டிராஃப்டை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து 2011 மக்கள் தொகையை கணக்கிட்டு வச்சு தான் இவங்க டிராஃப்ட் அனுப்புகிறாங்க. அவங்க அதை எடுத்துட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. அமைச்சு இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க. நீங்கள் வந்து 20 அடி ரோடு சொல்கிறீங்க, 20 அடி நீங்கள் கொடுக்குற ரோடு ஸ்ட்ரக்சரில் வந்து 20 அடி ரோடுன்றது தனியாருக்கு மயமாக்கப்பட்டதாக இருக்குங்க. அதாவது 70 to 80% தனியார்கிட்டே போகுது ரோடு. அப்போனா அது இந்த திட்டத்தை முடிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. ரெண்டாவது, மக்கள் தொகை 20 லட்சம் 25 லட்சம்லாம் வந்து 2011 நீங்கள் மக்கள் தொகை எடுக்காமல் இப்போ இருக்க மக்கள் தொகையை கணக்கிட்டு எங்களுக்கு அனுப்புங்க. புதுதாக அனுப்புனா அவங்களுக்கு சாங்ஷன் ஆக போகுதுங்க. இதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. எங்களோட மூத்த தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் பொது வழியில் சொல்கிறாங்க. இங்கே வந்து புறக்கணிக்கப்படவில்லை, கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை முடிச்சு அனுப்பிச்சோன்னா திமுக என்ன எப்படி பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் உடனே அவங்களுக்கு சாதகமாக்குவாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்க, மெட்ரோ ட்ரெயின் புறக்கணிக்கப்பட்டுட்டாங்க. புறக்கணிக்கலாம் முடியாது யாருமே. நீங்கள் அந்த மெட்ரோ ட்ரெயின் கொடுத்த சட்ட விதிகள் படி நீங்கள் அந்த விண்ணப்பங்களை சரி பண்ணி அதை திருப்பி அனுப்பிச்சிங்கன்னா அதற்கான ஃபண்டு வரும். இன்னைக்கு 2ஆம் கட்ட மெட்ரோத்துக்கு 63,000 கோடி யார் கொடுத்தது? மத்திய அரசாங்கம் கொடுத்துச்சு. அதே அரசாங்கம் தான் இப்போ இடையில ஒரு 3,000 கோடி கேட்டப்ப வெறும் 900 சில்லற கோடி தான் கொடுத்தாங்க. எதுக்கு 3,000 கோடி கேட்டீங்க? மெட்ரோவுடைய விரிவாக்கம் மாதாவரம் டு பூந்தமல்லி போறதுக்கான விரிவாக்கத்தை கேட்டபோது 2ஆம் கட்டத்துக்கு தமிழக அரசு அதே மாதிரி படிப்புக்கு இதுக்கு கல்வி கேட்டப்ப 2,000 கோடி கேட்டப்ப வெறும் 300 கோடி. அது வந்து சம்ஸ்கிருத அபியான் திட்டத்தில் நீங்க இணையணும், பிஎம்சி பள்ளியில் இணையிற நீங்க கையெழுத்து போட்டு 2 வருடம் முடியாதுன்ட்டாங்களே. முடியாதுன்னா ஃபண்டு கிடையாதுங்க. அது எப்படிங்க? ஏங்க ஒரு கல்விக் கொள்கையை வந்து இது சரி வராதுன்னு சொல்லும் போது நாங்க வேணான்றோம், அதை நீங்க வந்து கொடுக்க மாட்டேன்னா என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் முடியாது. 50 ஆண்டுகள் பின்னோக்கி இல்ல. உங்களுக்கு இதுல மும்பையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்தி தான் தாய்மொழி அப்படின்னு கொண்டு வரும்போது அங்க எதிர்ப்பு. முதல்ல பிஎம்சி திட்டத்தை புரிஞ்சுக்கங்க. சம்ஸ்கிருத அபியான் திட்டம் பண்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய 27 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசத்துக்கும் பொதுவானது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனி திட்டம் மாதிரி கட்டமைப்பு பண்ணாதீங்க. இன்னைக்கு கேரளா இணையாமல் இருந்தாங்க, கேரளாவும் இணைஞ்சு 2,400 கோடி வாங்கிட்டாங்க. அதில் வந்து முதல் கட்ட பணியை வாங்கிட்டாங்க. இன்னைக்கு சம்ஸ்கிருத அபியான் திட்டத்தின் கீழே இணையாது 2 தான். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் நான் திட்டத்திலையும் இணைய மாட்டேன், ஃபண்டு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. அவங்க சர்ச்சையே பண்ணல, இந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டே வைக்கல. தமிழ்நாட்டில் நாங்கள் இணைய மாட்டோம் ஆனால் ஃபண்டு கொடுன்றாங்க. ஒரு திட்டத்துக்கான மதிப்பீடு, அந்த திட்டத்துக்கான செலவினங்களுக்கு மட்டும்தான் மத்திய அரசு கொடுக்க முடியும். நான் இணைய மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன் கொடுக்க முடியாது. மோடிஜி நினைச்சாலும் கொடுக்க முடியாது, அது கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த திட்டம் டிசைனே அதான். அதுதான் சுப்ரீம் கோர்ட் நறுக்குன்னு மண்டலே கொட்டிச்சு. 4 நாள் முன்னாடி கொட்டிச்சு பாருங்க, கூட்டு தலைமையிலே கொட்டினாங்க. என்ன கொட்டினாங்க தெரியுங்களா? உங்களுடைய மொழி பற்றை உச்சநீதிமன்றம் கொண்டு வராதீங்க. உங்களுடைய மொழி தீப்பை முதலில் இது என் மண், என் மாநிலம், என் இனம் சொல்றத முதல்ல நிப்பாட்டுங்க. நான் சொல்லல, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி சொல்ற. நறுக்குன்னு கொட்டினார் திமுக வழக்கறிஞர. நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் வந்து ஜவஹர் நவோதயா பள்ளிகளை இன்னைக்கு வேற நீங்க அனுமதிக்காம இருக்கிறீங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களையும் இன்னும் 6 மாசத்துக்குள்ள இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். ஒரு மாணவனுடைய 80,000 ஏழை மாணவர்கள் பள்ளி படிப்பை நீங்க ஏன் கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் இனம், என் மண்ணு, என் மாநிலம், என் தமிழ்னு சொல்வதை முதல்ல நிறுத்துங்க. கூட்டாட்சித்தின் தத்துவத்தின்படி கூட்டாட்சித்தில் ஒரு அங்கம் தமிழ்நாடு என்ற கட்டமைப்பை உருவாக்குங்க. உங்க மொழி பற்றம் வீட்டோட வச்சுக்கோ. உச்சநீதிமன்றம் கொண்டு வராது, நறுக்குன்னு கொட்டிச்சு. பதிலே இல்லை. நீ உச்சநீதிமன்றம் தான் ஈடி நறுக்குன்னு கொட்டிச்சு. ஏங்க போடாதீங்க, மப்பி சொல்றேன். எல்லா கேஸுக்கும் என்னங்க இது பண்ணி தீர்வு கொண்டு வந்திருக்கீங்க, சும்மா போட்டு ரிமாண்ட் பண்றீங்கன்னு கொட்டிச்சு. அதை மாத்தி கொட்டிப்பாங்க, அதை விட்டுருங்க. ஈடி கொட்டுவாங்கிறது மத்திய அரசு கொட்டுவாங்களே. தயவுசெய்து அந்த கட்டமைப்பு கட்டமைப்பு வெளிவாங்க. ஈடின்றது தன்னாட்சி அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு. நீங்க எப்படிமா கட்டமைக்கிறீங்க? நீங்க எப்படிமா கட்டமைக்கிறீங்க? உங்க மாதிரி ஆட்கள்லாம் தேர்தல் கமிஷன் பாஜகவும் சேர்ந்துருச்சு, எஸ்ஆர் கொண்டு வந்துருச்சு. தேர்தல் கமிஷனுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்ல, ஈடிக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்ல, சிபிஐக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்ல. தன்னாட்சி அதிகாரத்துக்கு வேணா கரெக்டா இருக்கும். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பேசுது ஒரு 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் எவ்வளவு இண்டிபெண்டன்டா இருந்தாங்க, இப்ப எவ்வளவு இவங்க இண்டிபெண்டன்ட் இல்லாம இருக்காங்கன்னு. என்ன இண்டிபெண்டன்ட் இல்ல? இப்ப நீங்க யார சொல்றீங்களோ, இப்ப ஏங்க ஒரு உங்க மாநில தலைவரே பேசும்போது சொல்றாரு இல்லையா, ஈடி வரும் அப்படின்னு பயப்படுறாங்க. ஈடி வரும் சொல்றது என்ன தப்பு இருக்கு? அப்போ நீங்க ஊழல் செஞ்சா வரதா போகுது. நீங்க ஆளுங்க நீங்க சேலத்துல ஒரு வீட்டுல போய் ரைடு உங்களோட இதுலயே சொல்றேன். இருங்க, சேலத்துல ஒரு வீட்டுல போய் ரைடு பண்ணுது அதே ஈடி.
அவர் பிஜேபி காரனும் அப்படியே பாதிலே விட்டு வந்தாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் எல்லா பேப்பர்லயும் ஆமாங்க, செய்தியா வந்துச்சு. ஆமாங்க. அப்போ உங்க ஆதரவா தானே இருக்குன்னு தானே நான் சொல்றேன். அது நீங்க வழக்கு போடுங்க, யார் வேணானது வழக்கு போடுங்க. வழக்கு போடுறது நாங்க தன்னாட்சி அதிகாரம் பிடிச்ச அமைப்பு. நீங்க சொன்னீங்க தன்னாட்சின்னு. இப்ப தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருப்பாங்க? உங்களுடைய கருத்துக்கே வரேன். தமிழ்நாட்டுல தேனும் பாலும் தானே ஓடுது. உங்க கருத்துப்படி தேனும் பாலும் ஓடுதோ. சரி, நல்லாட்சி நடக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு சிபிஐ இங்க சிபிஐ உள்ள வரணும்னா எதுக்கு நீங்க தடை வச்சிருக்கீங்க? நல்லாட்சி தான் நடக்குது, ஏன் பயப்படுறீங்க? இல்லங்க, அது வந்து அரசியலுங்க. என்னங்க அரசியல்? நீங்க சிபிஐ நீங்க தான் நல்லாட்சி நடத்துறீங்களா? நீங்க தான் நல்லாட்சி நடத்துறீங்களா? இது உங்களுக்கு என்ன பயம்? பயம் உங்களுக்கு கிடையாது. என்னைக்கு பயந்துருக்கு திமுக? யாருக்குமே திமுக டெய்லி டீமா பயந்து ஆகுது. இன்னைக்கு வரையும் கேட்டு இன்னைக்கு நெஞ்ச புடிச்சிட்டு போய் வெங்கட்ராமன் எதுக்கு படுத்து கிடக்குறாரு? எதுக்கு படுத்து சொல்லுங்க. நீங்க தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க KN நேருடைய நகராட்சி குடிநீர் வழங்கல்ல வந்து இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, 885 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு 500 கொண்ட பக்கங்களை முதல்ல கொடுக்குறாங்க. அவரு அது பதில் சொல்ல, நீங்க முதல்ல ஒரு FIR ஃபைல் பண்ணுங்க, நாங்க வீடியோ வந்து நாங்க விசாரிக்கணும். மத்திய அரசு அதாவது இடி கேட்குது. அவருக்கு அவர் அன்னைக்கு இருந்த டிஜிபி வெங்கட்ராமன் அது கண்டுக்கல. திருப்பியும் வந்து டெண்டர் விடுவதிலையும் கழிப்பிடங்கள் கட்டுவதையும் தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு 1050 கோடி ஊழல் செஞ்சுருக்காங்கன்னு மறுபடியும் ஒரு டேட்டா எடுத்து கொடுத்து ரெண்டாவதும் கேட்குது. ரெண்டாவது வாட்டி கேட்குறப்ப நெஞ்சை பிடிச்சிட்டு போய் அவர் வெங்கட்ராமன் படுத்தணும் அபய்குமார் சிங்கை கொடுத்துருக்கீங்க. அவர் வந்து லஞ்ச ஒழிப்பு தெருவில் வந்தார். இன்னைக்கு வரையும் அதற்கான பர்மிஷனை மாநில அரசு கொடுக்கல. டேட்டா ஃபுல்லாக எடுத்து கொடுக்குறாங்க. முகாந்திரம் இருந்தாமல் கொடுக்க முடியாது. ஒரு இடி வந்து சும்மா போய் ரைட் பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டு தான் வாங்கணும். தப்பாக போய் ரைட் பண்ணால் சுப்ரீம் கோர்ட் கூட்டு வாங்கி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முகாந்திரம் இருக்குன்றத டேட்டாவாக 500 கொண்ட பக்கங்களை நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு இன்னைக்கு வரையும் மாநில அரசு ஏன் கொடுக்கல? சரி, மணலுக்கு வருவோம். கிட்டத்தட்ட 22 ஏக்கர் தான் வந்து குறிப்பிட்ட ஏக்கர் தான் வந்து நீங்கள் மணல் அள்ளுன்னு சொல்கிறப்ப 22 ஏக்கரோ 30 ஏக்கரோ அள்ளுன்னு சொல்கிறப்ப ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அள்ளிருக்கீங்கன்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்ந்த IITயை சேர்ந்தவர்கள் ட்ரோன் மூலம் எடுத்து 4800 கோடி இங்கே ஊழல் நடந்திருக்கு, இது முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி இடி கேட்குது. அதுக்கு மத்திய தமிழ்நாடு அரசு என்னமா உச்சநீதிமன்றத்தில் சொல்லுது, ஈடிக்குள்ள மணல் கடத்தல் விவகாரம் வராது அப்படின்னு சொல்லி தப்பிக்குது. சட்டத்தின் ஓட்டின் பிடியிலும் தப்பிக்கிறாங்க. இன்னைக்கு 4850 கோடிக்கான வழக்கு வேணும்னு கேட்குறாங்க. இப்போ கலெக்டருக்கு சம்மன் கொடுத்து வர வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு கண்டுக்காம இருக்கு. அப்போ ஊழலில் திளைத்து கொண்டு தானே இருக்கு. உங்களுக்கு தான் மடியில் கணம் இல்லை. அப்போ நீங்க அனுமதிங்க, போய் விசாரிக்கிட்டோம். வெளியில வரப்போகுது. சிஏஜி ஊழல் 7.5 லட்சம் கோடி சொன்னாங்க மத்திய அரசு மீது. எதுங்க உங்க சிஏஜி அமைப்பு அறிவிச்சாங்களே 7.5 கோடி ஊழல். என்ன ஊழல்? என்ன ஊழல்? என்ன ஊழல்னு கேக்குறீங்க? சொல்லுங்க. சிஏஜில வந்து 7.5 லட்சம் கோடி இந்த அதற்கான சரி இருங்க அறிவிச்சாங்க. அதுக்கு அப்படியே ரபேல் விமானத்துல ஊழல்னு அறிவிச்சாங்க. அதெல்லாம் அப்படியே கிடக்கலையா? அப்ப இன்னும் நீங்க அரசியல் புரிதல் இல்ல தான். இல்ல உங்களுக்கு தான் புரிதல் இல்ல. இங்க இருக்கிறது தான் அப்படியே அங்க இருக்கு. ரபேலுக்கு உச்சநீதிமன்றம் டாக்குமெண்டே காணாம போச்சு. உச்சநீதிமன்றத்துல கேஸ ஃபைல் பண்ணி கேஸ் நடந்து ட்ரையல் போய் அந்த டாக்குமெண்ட் காணாம போனனால தான் அந்த கேஸ் சொல்ல விடுங்க. ட்ரையல் போய் ரபேலில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்து நீங்க தான் நீதிபதியை மதிக்க மாட்டீங்களா? உங்கள்கிட்ட பத்தி பேசதே வேஸ்ட். நீங்க தான் நீதிபதி உங்களுக்கு சாதகமா வந்தா கூட்டு கொண்டாடுவீங்க, இல்ல பாதகமா வந்தா இம்ப்ளிமெண்ட்டுக்குள்ள போய் குதிப்பீங்க. இது என்ன மாதிரி போக்குது? இந்தியாவின் உச்சபட்ச அமைப்பு உச்சநீதிமன்றம் ரபேலில் எந்த ஊழல் நடைபெறவில்லைன்னு சர்டிபிகேட் பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி வாங்க. முடிஞ்சு போன கேள்வியை வச்சுக்கிட்டு நீங்க அதுல ஃபைல காணாம இதை காணாம புது துணை கேள்வி கொண்டு வராதீங்க. ஏங்க ஃபைல் காணோன்றது வந்ததா? ஏங்க துணை கேள்வி கொண்டு வராதீங்க. ரபேல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்பை படிச்சீங்களா இல்லையா? படிச்சிருக்கேங்க. முடிங்க. அடுத்த கேள்வி. டாக்குமெண்ட் போயிடுச்சு. அடுத்த கேள்விக்கு வாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தாங்க முதன்மையானது. நீங்க இடையில பூந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்க மதிக்கிறீங்க. ஆமா, வேற உச்சநீதிமன்றம் நீங்க மதிக்க மாட்டீங்க, நான் மதிக்கிறேன். நீங்க கர்நாடகால ஆட்சி பண்ணும்போது தான் உச்சநீதிமன்றம் தண்ணியை திறந்து விடுறானுச்சு. திறந்து விட்டீங்களா நீங்க பிஜேபி? எந்த இது டிஎம்சி தண்ணி திறந்து விட சொல்லிச்சுல? எந்த டிஎம்சி தண்ணி? எந்த டிஎம்? காவேரி தண்ணீர. காவேரி தண்ணி திறந்து விடலன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்ப திறந்து விட்டீங்க? ஏங்க உச்சநீதிமன்றம் பேசிட்டு இருக்க கூடாது. இருங்க. உச்சநீதிமன்றம் ரெக்கார்டா சொல்லுங்க. இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைச்சு அதற்கு நிரந்தர தீர்வை பண்ணியது பிஜேபி அரசாங்கம். தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வரையும் 177.17 டிஎம்சி தண்ணி உங்களுக்கு கரெக்டா வந்து டெல்டா மாவட்டங்கள் சிறப்பா இருப்பதற்கு காரணம் பிஜேபி அரசாங்கம் அமைத்த காவிரி நடுவர் நீதிமன்றம். இன்னைக்கு மேகதாது அணை கட்ட போறோம் நாங்க சொல்லுகிறோம். இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அதை பத்தி கேட்க துப்பு இல்லாம டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார் துரைமுருகன். டிராப்ட் அப்ரூவ் பண்ணிட்டேன்றாங்க. அது நீதிமன்றம் போனா இல்ல அப்ரூவ் வேணும், நாங்க பாத்துக்கணும் டெய்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு விட்டது வந்து அதிகமான மழை பெய்ததால வேற வழி இல்ல. அது அப்ப நீங்க காவிரி நீதிமன்றத்துக்கு தொடர்ந்து இல்ல முடிச்சிடுறேன். காவேரி நீதிமன்ற ஆணையத்துக்கு தான் நீங்க கேட்கணும். அது நீங்க என்ன கேட்க கூடாது. நீங்க சென்ட்ரல்ல விட்டுருவோம், தமிழக அரசியலுக்குள்ள வருவோம்.
இப்போ பிஜேபி தேசிய கூட்டணி வந்து வலுவாக இருக்குது, நிறையா பட்டியல் சொன்னீங்க. சரி, ஒருவேளை உங்கள் கூட்டணிக்கு விஜய் வரல, சீமான் வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்தல் 4 முனை போட்டியாக தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி 4 முனை போட்டியாக தொடரும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும்னு நீங்கள் கருதுறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில் சீமானும் விஜயும் இணைந்தால் மிகப்பெரிய ஒரு ஸ்வைப் மாதிரி பெரிய ஒரு தேர்தல் களம் மாறும். பீகார் மாதிரி இருமுனை கூட்டம் மாதிரி. ஆமாம், இணைந்தால் அப்படி இணையலனாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெருவாரியான வாக்கு விஷயத்தில் வெற்றி பெறும். எதன் அடிப்படையில் இவங்க 2 பேரும் இணையலைன்னா பெருவாரியான வாக்கு வெற்றி பெறும்? ஆன்டி இன்கம்சியினுடைய வாக்கு விடுங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கலாக பாருங்கள். 2024 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18% ஓட்டு எடுத்திருக்காங்க. இபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலான அஇஅதிமுக 22% ஓட்டு எடுத்திருக்காங்க. 40% ஓட்டு ஆல்ரெடி நம்ம பேங்கிங்காக நம்மகிட்ட தெளிவாக இருக்குது. 35% ஓட்டில் மேலே யார் ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்கள வென்றெடுத்தவங்களோ அறிவிக்கப்படுவாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியாக இரும்பெரும் கட்சிகள் இருக்குது. நீங்கள் அப்படியே திமுகவுக்கு வாங்க. திமுகன்ற ஒற்றை இன்ஜின் தான் மற்ற போட்டிகள்லாம் இழுத்துட்டு போகுது. ஒரு போட்டிக்கு என்ன வாக்கு சதவீதம்? இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்தா 2-3% வாக்கு சதவீதம். 2 கம்யூனிஸ்ட் தனித்தா நிற்கும் போது 4.5%. இன்னைக்கு தான் சொல்றேன் நான். இந்த எலெக்ஷன் தான் நீங்க கேட்டீங்க, அது பதில் சொல்றேன். 2 கம்யூனிஸ்டுக்கும் 1% இருக்கிறாங்க. மதிமுக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொங்கு ஈஸ்வரன், நம்மளுடைய நம்ம வேல்முருகன் தமிழக வாழ்முறை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லுகிற ஜவஹர்லா, முஸ்லீம் லீக், இவர்கள் எல்லாம் சேர்ந்துனா கூட ஒரு 6.5% நீங்க வச்சீங்கன்னா மேஜர் பார்ட்னர் யாருன்னா அது இன்ஜினா இருக்கக்கூடிய திமுக தான். மற்றவங்களாம் அவர் இழுத்துட்டு போறாங்க. ஆனா இங்க மேஜரா யார் இருக்காங்கன்னா அஇஅதிமுக 22% இருக்கும். அடுத்த மேஜரா கிட்டத்தட்ட நெருங்குற அளவில் 18% இருக்கும். அப்ப இந்த கூட்டணி பலமா அந்த கூட்டணி பலமா? நீங்க சொல்ற சதவீதங்கள் ஓகே. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு 8.5 வாக்கு சதவீதம் வச்சிருக்காரு. ஆல்ரெடி விஜய்க்கு வந்து ஒரு கருத்து கணிப்பிலேயே 15% இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி அவருக்கு இப்பவே கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது இவங்க 2 பேரே 23 போயிருச்சு. இப்போ நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா 18 ஒரு 22 40, இது ஒரு 22 63 ஆயிடுச்சு. அப்ப திமுக மொத்தமே இங்க போலிங் ஆகுறது 80%க்குள்ள தான். அப்ப திமுகவுக்கு வந்து 15% ஓட்டு வங்கி இருக்கு. இல்ல, திமுக வந்து இது நாள் வரையும் எஸ்ஏஆர் எடுப்பதற்கு முன்னாடி செத்தவர்கள் வாக்கையும் இடமிருந்த வாக்குரிமையும் வச்சு தான் தேர்ந்தெடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க. எப்படின்னா 2011 கொளத்தூர் எலெக்ஷன்ல மாண்புமிகு இந்நாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வெறும் 2300 வாக்கு வித்தியாசத்துல சைதை துரைசாமியை தோற்கடிக்கிறார். அவருக்கு வழக்கு பதிவு பண்றார். உச்சநீதிமன்றம் அதை டிஸ்மிஸ் பண்ணுது. மறுபடியும் உயர்நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணி மறுபடியும் உச்சநீதிமன்றம் போய் அந்த இது பணம் கொடுத்ததுக்கான ஆதாரம், டிஜிட்டல் டிரான்ஸ்லேஷனு, என்னென்ன அன்றைக்கி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவர் பண்ணியிருக்காருன்றத ப்ரூஃபாக அங்கே கொடுத்தோன்னே இதற்கான தீர்ப்பு ஜனவரி மாதம் வருவதற்கு இருக்கிறது. இது நிறைய ஊடகங்களுக்கு வெளியே தெரியவே தெரியாது. இன்கேஸ் 2011 தேர்தலில் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி மாண்புமிகு இந்நாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சது உண்மை அப்படின்னு சொன்னால் அவர் தேர்தலில் போட்டியிடாமல் போடலாம். 3-4 வருஷத்துக்கு அவருக்கு தேர்தலில் போட்டியிருக்கான வாய்ப்பை இழக்கலாம், முதலமைச்சர் பதவியை இழக்கலாம். அப்போ திமுக கூட்டணி என்ன மாதிரி வலுப்பெறும் அப்படின்றது ஒரு கண்டிஷன். இது ஒன்று தனியாக வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மிகப்பெரிய பலம் சிறுபான்மையர் ஓட்டு. 12%லேருந்து 13% ஓட்டை ஹாட் கேக் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு போர்டில் டார்கெட் எழுதுகிறப்ப ஸ்ட்ரைட்டாக 13% அவங்க கல்லால் வந்து விழுந்துருது இது நாள் வரையும். அந்த சிறுபான்மையர் ஓட்டில் கிறிஸ்தவ ஓட்டில் 7-8% நேரடியாக விஜய் அவர்கள் அங்கிருந்தா எடுக்க போறார். அதுக்காக தான் விஜய் நீங்க களத்தில் இறக்கல. களத்தில் நம்ம இறக்கல. விஜய் வந்து இறக்குறது திமுக தான். திமுக தான் எப்போதுமே ஒரு நடிகர்களை வைத்து களத்தை மாற்றும். போன வாட்டி எம்ஜிஆர் இவர் கமல்ஹாசன் வச்சு களத்தை மாற்றிச்சு, இந்த வாட்டி விஜய் வச்சு மாற்றுது. இந்த வேலையெல்லாம் திமுக தான் பண்ணணும், நம்ம பண்றது இல்லை. இப்போ நடைமுறையில் இருக்கிற அரசியலை உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ 35% 40% வந்து திமுக இருக்குன்றதுல ஸ்ட்ரெயிட்டாக 8% நேரடியாக அவுட்டு, ஸ்ட்ரெயிட் அவுட். இதனால் வரையும் கிறிஸ்தவருக்கு ஆதரவாளர்களான திமுக காரர்கள் ஓட்டு அவங்களுக்கு போடுவது போல ஒரு கிறிஸ்தவரே ஓட்டு கேட்டால் அவங்க போட போகிறாங்க. இன்னைக்கு அரண்மனையில் அதான் நடந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ பெருமக்கள் நடந்ததில் எப்பொழுதுமே இப்போ முன்னாள் முதலமைச்சர்கள் கூப்பிடுற அந்த டீம் எப்பவுமே யாரை கூப்பிடுவாங்க? ஜெயலலிதா கலந்துருக்காங்க, எடப்பாடி அவர் கலந்துருக்காரு, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் கலந்துருக்காரு. இந்த வாட்டி யாரை கூப்பிட்டுருக்காங்க? அந்த அரண்மனை டீம் விஜயை கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா யாரோ ஒருத்தரை போட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி நம்மளை மேம்படுத்துவதற்கு நம்மளே வரான். அப்போ நம்மளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஜோசப் விஜய் வராரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியை சப்போர்ட் பண்ணி நம்ம பெரிய ஆளை கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி விஜயை கொண்டு வரணுன்றது கத்தோலிக்க ஆகட்டும், மற்ற கிறிஸ்தவ அமைப்பு சேர்ந்தாகட்டும், இயேசு சபை ஆகட்டும், லயலா குரூப் ஆகட்டும், விஜயோடைய சொந்த மாமாவை இருக்கக்கூடிய
ஒரு இருக்கவராகட்டும் எல்லாரும் சேர்ந்து இதற்கான வேலைகளை பண்ணும்பொழுது தனக்கான ஆட்கள் இவர்கள் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப திமுகவுடைய ஓட் ஷேர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகுது. எங்களுக்கு என்ன உங்களுக்கே தெரியும், பிஜேபி சிறுபான்மைக்கு எதிரானவர், சிறுபான்மைக்கு எதிராக நீங்கள் கட்டமைச்சே பிஜேபி சிறுபான்மையர் ஓட்டு இல்லாமல் இங்கே திமுக பண்ணிட்டு இருக்கு. இந்த சிறுபான்மையர் ஓட்டு தான் 8% ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போகுது. ஒன்று, காங்கிரஸ் இன்னைக்கு என்ன மாதிரி நிலைமையில் இருக்கு? ஒருத்தர் அங்கே பேசுகிறார் ப. சிதம்பரம், இன்னொரு பாசி வந்து இங்கே பேசுகிறார். இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி காலையில் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு, இப்போ நீ கடன் வாங்கின மாநிலம் சொன்னதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டீங்களே, தமிழ்நாட்டில் அதிகமாக கடன் வாங்குகிற மாநிலம் தமிழகம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்குற மாநிலம் தமிழகம். இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்குற மாநிலம் வந்து தமிழகம் நம்பர் 1 இருக்குன்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு காலைல ட்வீட் போட்டிருக்காரு. திக் விஜய் சிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஜேபி எதிர்த்து பேசுறவர். ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்டமைப்பு மாதிரி வலுவா இங்க நம்ம இதுல இல்ல, நாம் பின்தங்கி இருக்கிறோம், இன்றும் நீங்கள் குடும்ப அரசியலை பிடிச்சி தொங்கிக் கொண்டிருக்கிறீங்க. குஜராத்தில் நடந்த ஒரு சின்ன புகைப்படத்தை பகிர்ந்து இதில் மோடிஜி அவர்கள் எப்படி உட்காந்துருக்காரு, இன்னைக்கு இந்த நாட்டோடைய பிரதமராக எப்படி இருக்காருன்றதை காங்கிரஸ் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் ட்விட்டர் போட்டிருக்காரு. இன்னைக்கு மறுப்பு சொல்றாரு, நான் ஆர்எஸ்ஐ புகழ்ந்து பிள்ளைன்னு மறுப்பு சொல்றாரு. நீங்கள் சசி தரூர் அதையும் ட்விட்டர் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையிலே காங்கிரஸ் வந்து மதில் மேல் பூனையாக இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்கா போனால் காங்கிரஸுக்கு 3 லாபம், கேரளா ஒரு லாபம், புதுச்சேரி ஒரு லாபம், தமிழ்நாடு ஒரு லாபம், ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய கட்சியை வளர்க்கலாம். ஏன்னா இப்போ அதிகபட்சம் திமுக எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? போன வாட்டி எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க? 25 சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 18 சீட்டு வென்றெடுத்தாங்க. இந்த வாட்டி ஒரு 30 சீட்டு கேட்குறாங்க. இன்றைக்கு காலையில் கூட செய்தித்தாள் வந்திருக்கு, 50லேருந்து 60 சீட் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம், உங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ திமுகவில் என்று ஒற்றை செங்கலான 3லேருந்து 4% வச்சிருக்க காங்கிரஸ் செங்கலை உருவினா மற்ற செங்கல் எல்லாம் பலபலன்னு விழுந்து ஆட்டோமேட்டிக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அங்கே போயிடுவார். ஏன் போயிடுவார்னா, திருமாவளவனுடைய பலமே தலித் சகோதரர்கள் ஓட்டும் சிறுபான்மையர் ஓட்டும் தான். அது தலித் சகோதரர்கள் ஓட்டும் சிறுபான்மையர் ஓட்டும் எங்க இருக்குது? பெரும்பான்மையா காங்கிரஸ்ல இருக்கு. அப்ப இங்க இருந்தா நமக்கு போனி ஆகுதுன்னு அவரும் பின்னாடி போயிடுவார். இங்க இருந்தா எங்களுக்கு போன வாட்டி 6 சீட்டு கொடுத்தாங்க, 4 வென்று எடுத்தாங்க. இந்த வாட்டி இருந்தா எங்களுக்கு ஒரு 10 சீட் தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் பிரதமர் ஆகிறதுக்கான தகுதி கூட எங்களுக்கு இருக்குன்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. கூட்டாட்சி தத்துவத்தின்படி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லியிருக்காரு. இரட்டை இலக்கு கிடைத்தால் தான் நாங்கள் வாங்குவோம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்களுடைய கட்சியோட உள்கட்சி பிரச்சனை. இப்போ போய் விஜய் 25 சீட்டு ஆஃபர் தராங்க. நான் சொல்றது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லல. ஆனால் காங்கிரஸ் இன்றைக்கு மதிமேல் பூனையாக இருக்கிறதுனால திமுகவுக்கு வைத்தை கலக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இப்போ திமுக வந்து காங்கிரஸ் இருந்தாலும் போனாலும் பெருசாக கவலைப்படாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இறந்தவர்கள் ஓட்டுலாம் போட்டு தான் முக ஸ்டாலின் ஒரு தேர்தலில் ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 18% பிஜேபி வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அப்போ இதே இறந்தவர்கள் ஓட்டு மூலமாக தான் வேணான்னு சொல்லலையே இல்லையா? இதே 18% பிஜேபி எஸ்ஏஆர் வேணான்னு சொல்லி இறந்தவர்கள் ஓட்டும் எஸ்ஏஆர் வேணும் தான் பிஜேபி சொல்லுது. பிஜேபியோட பீகார்ல பாத்தீங்கன்னா எஸ்ஏஆர் வேணான்னு யார் சொல்றீங்க? அது பதில் சொல்லுங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எஸ்ஏஆர் வேணான்னு யார் சொல்றது? எஸ்ஏஆர் வேணான்னு யார் சொல்றது? நீங்க எடப்பாடி ஒரு கருத்தை உள்வாங்கிங்க. எடப்பாடி பழனிசாமி எஸ்ஏஆர் வேணும்ன்றார். ஏன் எஸ்ஏஆர் வேணும்ன்றாரு? உங்க கூட இருக்கனால வேணும். அப்ப உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல? இல்ல உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல. நீங்க செய்தித்தாள் படிக்கல. செய்தித்தாள் நீங்க படிக்கல. செய்தித்தாள் நீங்க படிக்கல. நான் சொல்றத வாங்கிக்கங்க. நீங்க செய்தித்தாள் ஏன் படிக்கல நான் உங்களுக்கு விளக்க சொல்லிடுறேன். செல்ல விடுங்க. டி நகர் சத்யா வெறும் 137 ஓட்டுல தோக்குறார். உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றார். இந்த வழக்குல அதிகமான வாக்குகள் வந்து போலி வாக்காளர்கள் சேர்ந்திருக்காங்க. இதை பற்றிய விளக்கத்தை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து கரூரை சேர்ந்த விஜயபாஸ்கர் வழக்கு தொட்டிருக்கார், ஏடிஎம்கே சேர்ந்தவர். ஏடிஎம்கேயோட வழக்கறிஞர் விநாயகம் வழக்கு தொடர்ந்திருக்கார். அதே மாதிரி ஜெயக்குமார் என்னுடைய ராயபுரம் தொகுதியில் குறிப்பிட்ட இதில் வந்து வாக்குகள் மாறிக்குன்னு வழக்கு தந்திருக்கார். இந்த 4 பேர் வழக்கு 2021 தேர்தலுக்கு அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. நல்லா கேட்டுங்க. அதுதான் அவங்க தான் எஸ்ஆர் நீங்க சொன்னீங்களே பிஜேபி வந்து கேட்குறாங்கன்னு, அதுக்காக அந்த பதில் முழுசா சொல்ல விடுங்க. அப்போ ட்ரையல் வருது. அப்போ இவங்க 4 பேர் மனு வரைக்கும் இது பதில் சொல்லுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்குறாங்க. தேர்தல் ஆணையத்தில் ஆஜராவாங்க. இந்த மாதிரி சத்யா தொடர்ந்துருக்காரு, விஜயபாஸ்கர் கரூரில் தொடர்ந்துருக்காரு, நம்ம விநாயகன் சொல்லி ஏடிஎம்கேல தொடர்ந்துருக்காரு. இதுக்கு உங்கள் பதிலும் சொல்லுவோம். இதுக்கு தான் நாங்கள் எஸ்ஏஆர் கொண்டு வந்ததுக்கான தீர்வுகளை கொடுக்குறோம். இது அப்போ மறுபடியும் இதுதான் நான் முன்னாடி சொன்ன பதிவே தான். தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையம் வந்து பீகார்ல 67-68 லட்சம் வாக்காளர்கள் நீக்கினாங்க. தேர்தலை நிப்பாட்டுங்க.
தேர்தலை நிப்பாட்டுங்க. இறந்துட்டாங்கன்னு ஒரு தேர்தல் ஏங்க நீங்க வாயில வடை சுடாதீங்க. தேவங்க ராகுல் காந்தி மாதிரி வடை சுடுறத மாத்திட்டீங்களங்க டோட்டலா. ராகுல் காந்தி மாதிரி வாயில வடை சுடுறத நிப்பாட்டுங்க. நீங்க புதுசா ஒரு அமெண்ட்மென்ட் போட்டு இவங்க மேல எல்லாம் வழக்கே பதிவு பண்ண முடியாது. என்ன அமெண்ட்மென்ட் சொல்லுங்க சொல்லுங்க. தேர்தல் ஆணையர் மேல வந்து நீங்க வழக்கு பதிவு பண்ண முடியாதுன்ற மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லையே. நீங்க தான அதை மாத்திருக்கீங்க. அப்ப ஒருத்த மேல வழக்கே பதிவு பண்ணலனா அவன் இஷ்டத்துக்கு ஆடுவான்ல, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி. பீகார்ல இறந்தவர்கள் ஒரு லிஸ்ட்ல இருக்கும்போது ராகுல் காந்தி கூட 20 பேர் டீ குடிக்கிறாங்க. ராகுல் காந்தி சொல்றாரு இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? சரி அஃபிடேவிட் போடுங்க. நீ அவர்தான் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போட்டதுக்கு தான் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது கிளம்புன்ட்டாங்களே. கிளம்புன்னா ஏங்க இப்ப அவர் என்ன சொன்னாரு? இன்டர்நேஷனல் கோர்ட் போவீங்களா? இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இல்லங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி முறைகேடுல ஈடுபட்டிருக்கு, இதை நீங்க வந்து இது பண்ணணும், வந்து வழக்கு பதிவு பண்ணி இதுக்கு பண்ணணும்னா அவங்க மேல வழக்கு பதிவு பண்ண முடியாது. இதை வந்து நீங்க ஒன்றும் தேர்தல் ஆணையமே விளக்கம் கேளுங்கன்னா யாரு மேல நான் குற்றச்சாட்டுறனோ அவன்கிட்டே போய் நான் எப்படி விளக்கம் கேட்க முடியும்? நீங்க இந்த நாட்டுல எதுபடி நீங்க வாழ்றீங்க? எதுபடி வாழ்றீங்க? நிறைய சட்டத்தை மாத்திட்டீங்களே. நாட்டுல எதுபடி நீங்க வாழ்றீங்க? சட்டப்படி வாழ்றோம். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. சட்டத்தை மீறி இந்த நாட்டுல யாரும் செயல்பட முடியாது. இதுவரைக்கும் எல்லாருமே பொது அப்படின்னு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு எதுவுமே அப்புறம் காங்கிரஸோட இதெல்லாம் எடுத்தனா எனக்கு நேரம் பத்தாது. சாவ்லா அவர்களை எந்த அனுமதி இல்லாம நேரடியா தேர்தல் ஆணையரா சோனியா காந்தி நியமிச்சாங்க. வரலாறு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே. சாவ்லா அவர்களை எந்த ஒரு இது இல்லாம நேரடியா நியமிச்சாங்க. அதை எடுத்தா பெரிய வரலாறு. அது பேசினா பெருசா போயிடும். ராகுல் காந்தி இல்ல இவ்வளவு முறைகேடு நீங்க பண்ணிருக்கீங்களா, தேர்தல் ஆணையம் பண்ணுதுன்னு சொல்றாருல, அஃபிடேவிட் எழுதி தாக்கல் பண்ணி முடிஞ்சு போச்சுங்க. அதுதாங்க, அதுக்குதானே நீங்க ஒரு நாட்டுல இருந்து இதுதாங்க சட்டம். என்னங்க நீங்க பாட்டு ஒண்ணு சொன்னா நடக்குமாங்க? அப்படி இல்லையா? சட்டப்படிதான். பாராளுமன்றத்துல உங்களுக்கு பெரும்பான்மையா இருந்தா உங்களுக்கு வேண்டிய சட்டங்களை திமுக எப்படி எடுத்துட்டு வருதோ, சட்டமன்றத்துல எடுத்துட்டு வருதோ, அதே மாதிரி பாராளுமன்றத்துல காங்கிரஸ் அவருக்கு வேண்டிய ஆட்களுக்கான சட்டமா எடுத்துட்டு வருவாங்க. இது வந்து இதுதாங்க கான்ஸ்டிடியூஷன், இப்படிதாங்க நடைபெறும். ஒரு பாராளுமன்றம் மாத்துங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்க ஆட்சியை கொண்டு வந்து மாத்துங்க. யார் வேணானது உங்களை வேணான்னு சொல்றோமா? நீங்க வந்து நீங்க கொண்டு வந்ததெல்லாம் புத்திசாலித்தனம், நாங்க ஒண்ணு கொண்டு வந்தா பெரிய இது மாதிரி காட்டுறது தப்புங்க. எந்த ஒரு ஆட்சியும் சட்டப்படிதான் நடத்த முடியும். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப தேர்தல் பாண்ட்ஸ் பிஜேபி கொண்டு வந்து ஒத்துக்கிறேன். உச்சநீதிமன்றம் தடை அடிச்சா இல்லையா? தடை அடிச்சா இல்லையா? என்ன சொன்னாங்க? வெளிப்படைத்தன்மை வேணும், எல்லாத்தையும் வெளியிட்டாங்க. இன்னைக்கு திமுக 550 கோடி வந்து மாட்டில 450 கோடி, தேகால 150 கோடி வாங்கிச்சுன்னு வெளியிட்டாங்க. வெளிப்படைத்தன்மை வந்துச்சு. இனிமேல் தேர்தல் பாண்ட்ஸ் வாங்கக்கூடாது, வாங்க முடியல. அதுதாங்க உச்சநீதிமன்றம் சொல்றது. உச்சநீதிமன்றம் சொல்றது நான் கேட்க மாட்டேன். அவருக்கே இம்ப்ளிமெண்ட் கொண்டு வர்றோம், நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவருக்கே இம்ப்ளீஸ் பண்ணீங்க. தீபத்தூன்ல தீனி ஏத்துன்னு சொல்லிட்டாங்க. ஏத்தி விட்டா ஒரு நிமிஷம் வேலை முடிஞ்சு போச்சு. அவர் மேலே நாங்க கொண்டு வருவோம்னா என்ன மாதிரி இது? நான் என்ன சொல்றேன், 100 ஆண்டுகளுக்கான ஒரு விஷயம் அது நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி இருக்கும்போது நீங்க செய்யல, அப்ப நீங்க இணக்கமா தான் இருந்தீங்க. எடப்பாடியோட இருக்கும்போது, அம்மையார் இருக்கும்போதும் நீங்க செய்யல. சரி, முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி 21ல வராரு. 21ல அதை நீங்க கையில் எடுக்கல, 22ல எடுக்கல, 23ல எடுக்கல, 24லயும் எடுக்கல, 25ல நீங்க எடுக்கிறது காரணம் அடுத்த 3 மாதங்களில் தேர்தல் வருதுன்ற ஒரே ஒரு காரணம் தானே. அப்படிதான் நம்ம யோசிக்க முடியும். சொல்றேன் இல்ல இருங்க, வழக்கோட எண்ணோட நான் சொல்ல வழக்கோட எண்ணோட என்னால சொல்ல முடியும். 1980ல அதற்கு மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை ராம்கோபாலஜி வழங்கினார். பெரிய போராட்டம் போச்சு. அன்னிலிருந்து இன்னைக்கு 2 முறை தீபத்தூணில் தீபம் ஏற்றலான்ற சட்டமே வந்துச்சு. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எடுத்து அன்னைக்கு அது ஒத்துக்கல. 2 முறை. இந்த முறையில ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியும் இதோட ப்ரெஷர் பெருசாங்க மாதிரி இங்க வெளியில தெரியாது யாருக்குமே. பெரிய ப்ரெஷரா இருக்கும். இந்த ப்ரெஷரை பிஜேபியோ இந்து முன்னணி கட்சியோ மாற்று கட்சியெல்லாம் யாருமே வழக்கு போடல. இப்ப போட்ட வழக்கு தனி நபர் ராம ரவிக்குமார் போட்ட வழக்கு. தனி நபர் அவர் இந்து போராளிங்க. அவர் யாருன்னா அவர் இந்து, உங்களுக்கு உங்க மதம் பெறுதுன்னா அவருக்கு அவர் மதம் பெறுது. அவர் இந்து போராளி, அவர் போடுறாரு. அவர் வந்து சில விளக்கங்களை கேட்கிறார். இவ்வளோ ட்ரையல் வந்திருக்கு, இவ்வளோ சட்டங்கள் ஏற்றிருக்காங்க, இவ்வளோ ஆண்டுகளாக இது பிரச்சனை நடந்துட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் அதை போன ஆண்டு போடலாம், அதுக்கு முந்தின ஆண்டு ஏங்க வழக்கு ரொம்ப நாள் முன்னாடி போட்டாருங்க. நல்லா ஜெய்சே புரிஞ்சுங்க. ரொம்ப நாளா வழக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் புதுசா சொல்ல விடுங்க. அதை ஏன் இப்ப எடுக்க? தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி தான் வழக்கு. தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஆமாங்க, தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் என்னைக்கோ 2 முறை ஆர்டர் வந்துருச்சு. ஆனா சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு மாநில அரசு ஏத்தணும்ன்றதுதான் அவருடைய இது போட்டிருக்கிற அபிடாவிட். ஓகே,
நான் என்ன சொல்றேன்னா அதையும் சென்ற ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டு ஆர்டர் வாங்கி நீங்க பண்ணாம எல்லா ஆண்டும் பாருங்க, எல்லா ஆண்டும் போட்டிருக்காங்க. இந்த நீதிபதி தாங்க தீர்ப்பு கொடுத்திருக்காரு. தயவுசெய்து உள்வாங்குங்க. தெரியும் அவங்க 5 வருஷமா கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. எப்படி ஒரு தீர்ப்பு அது நீங்க நீதிமன்றத்தையே கேளுங்க. அப்ப நீங்க நீதிபதியும் மதிக்க மாட்டீங்க, பிரதமரையும் மதிக்க மாட்டீங்க, யாரையும் மதிக்க மாட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? கான்ஸ்டிடியூஷனையும் மதிக்க மாட்டீங்க. யார் தான் மதிப்பீங்க? நீங்க யாரை மதிப்பீங்க? நாட்டுல இந்த நாட்டுல தானே இந்த நாடு சொல்ற எல்லா நலங்களையும் வளங்களையும் வாங்கி பாக்கெட்ல போட்டுப்பீங்க. ஆனா நீதிமன்றத்தை நாங்க மதிக்க மாட்டோம். சந்துரு சொன்னா மதிப்பீங்க, ஹரி பரந்தாம சொன்னா மதிப்பீங்க. ஏன்னா அவர் கொடுக்குற தீர்ப்புலாம் அப்படியே ரத்னவேல் பாண்டியன் சொன்னா அவங்களுக்கு அப்படியே மதிப்பீங்க. ஏன்னா அவர்லாம் உங்களுக்கு நீதி சொல்ற பாதத்துக்கே நான் வரேன். இதே ஜிஆர் சுவாமிநாதன் இல்லாம வேற ஒரு நீதிபதி இருந்து ஏத்தக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அதை கேட்டு கம்முன்னு போயிடுவீங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏங்க வாய்ப்பே கிடையாது. இதை விட பெரிய கலவரம். இந்துக்கள் சகிப்புத்தன்மையை முதல்ல புரிஞ்சுக்கங்க. முதல்ல ஒரு முதல்ல உள்வாங்க. இந்துக்களை சகிப்புத்தன்மையை புரிஞ்சுக்கங்க. 144 போட்டு நீங்க ஏத்தக்கூடாதுன்னு சொன்னா வந்துருச்சு. எந்த இந்து போராளியும் வந்து போராடலாங்க. உண்ணாவிரதம் சின்ன சின்ன ஆள் போறதா விடுங்க. நான் சொல்ல பெரிய போராட்டக்காலம் அங்க வரல. போய் மாநில தலைவர் போட அரெஸ்ட் ஆனாங்க, வெளில வந்துட்டாங்க. இப்பயும் என்ன சொன்னாங்க? இந்துக்கள் முறைப்படி நீதிமன்றம் அனுமதி பெற்று நாங்க ஏற்றுவோம் தான் சொல்றாங்க, தவிர தடையை மீறி ஏற்றுவோம் முழுசா சொல்ல வர இருங்க. அங்க அமைதி பேச்சுவார்த்தையில தர்கால 2 முறை லெட்டர் கொடுத்திருக்காங்க. அங்க தீபத்தூண்ல நீங்க ஏத்துறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்களும் மிகவும் இணக்கமாக இருக்கிறார். மாற்றே கிடையாது. எங்க இருந்தோ வந்த ஒருத்தன் நவாஸ்கனியோட SDPI கட்சியை சேர்ந்த ஒருத்தன் வந்து நான் வந்து சிக்கந்த தர்கால போய் பலியிடுறான்றான். அது வந்து மசூதி கிடையாது, தர்கால போய் பலியிடுறான். பலியிடுதல் இஸ்லாம் மார்க்கத்திலே கிடையாது. ஆனா அவன் பலியிடுறான். சரி, அது ஒரு கதை. அப்ப SDPI கட்சியை சேர்ந்தவன் வந்து நான் பலியிட போறேன்னு சொல்லிட்டோம்னா அதை வந்து நவாஸ்கனி வந்து ராமநாதபுரத்தினுடைய MP இருக்க ஆரம்பிச்சு அங்க பிரியாணி சாப்பிட்டு தான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணார். இந்த நீங்க ஏத்துற மோட்ச தீபம் வந்து இறந்தவர்களுக்கான மோட்சம் ஏத்துற மோட்ச தீபம். அங்க பிள்ளையார் கோயில் நீங்க வந்து குறியிடுறீங்க, தவிர அங்க பிள்ளையார் கோயில்லாம் கிடையாது. இங்க இருக்க தீபத்தூண் வந்து ஆஞ்சநேயர் படம் போட்டு நாயக்கரார் மன்னரால் கட்டப்பட்டதுன்றது கல்வெட்டுகள் இருக்கு. 1981 தமிழக அரசு வெளியிட்ட தொல்லியல் துறையில் தெளிவா குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அதேதான் இந்த கல்லையும் வந்து மயில் கல்லுன்ற மாதிரி தானே சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேனே. 1981 தமிழக அரசினுடைய உள்ளதை நீங்க சொல்றீங்க. தொல்லியல் துறை வந்து ஏற்கனவே ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்கல்ல. பாருங்க, உச்சநீதிமன்றம் போயிடுச்சுங்க. இப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க, ஒண்ணு எங்கேயும் போயிட போதில்லை. அங்க இருக்கக்கூடிய இணக்கமா இருக்கிறதுக்கான காரணம் சொல்றேன் கேளுங்க. சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கு பெரும்பான்மையான இந்து சகோதரர் வாழ்னாலும் அந்த சிறுபான்மையர் மக்களுக்கு மதிப்பளித்து அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மசூதியில் ஓங்குகிற பாங்குன்னு ஒன்று ஓதுற அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதை அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் அவருடைய மார்க்கத்துக்கு மதிப்பளிக்கிறாங்க. இன்னைக்கு வரையும் 365 நாளுக்கு மதிப்பளிக்கிறாங்க. அதை தான் இஸ்லாமிய சகோதரர் அங்க நமக்கு மதிப்பளிக்கிறாங்க. இது ஏத்துறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தர்கா வந்து 50 மீட்டர் தள்ளி இருக்குங்க, நீங்க ஏத்துக்கங்க. நீங்க 2 முறை கை கொண்டு கொடுத்துருக்காங்க. இது ஏன் வரலன்னா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக சட்ட போராட்டம் போயிட்டே இருக்கு. 2 முறை தீர்ப்பும் வந்து 2 முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். இந்த முறை நீதிபதியே நேரடியாக அங்கே செல்றாரு, தூணை பார்க்குறாரு, 550 கொண்ட பக்கங்கள் கொண்ட தரவுகள் எடுக்கிறாரு, முருகாற்றுப்படை எடுக்கிறாரு, புறநானூறு எடுக்கிறாரு, சுற்றி வட்ட வட்டாரத்திலேருந்து கம்மாயிலேருந்து பாதுகாக்கிறவுடைய அந்த மக்களிடம் சந்திக்கிறார். எல்லா ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறோன்னா சும்மா கொடுக்க முடியாதுங்க. இப்போ இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தப்புனா உச்சநீதிமன்றத்துக்கு நறுக்குன்னு ஒரு கொட்டம், நறுக்குன்னு கொட்டம். இதனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சாதாரண சாம நமக்கு தெரிவிப்பா அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இதற்கான எவிடன்ஸை கையில் எடுத்ததுனால தான் டபுள் பெஞ்ச் மறுநாள் வந்து தடை கட்டத்துக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ சாமிநாதன் வந்து BJP ஆளு RSS ஆளு இங்கே கட்டமைக்கிறாங்களே, மறுநாளே டபுள் பெஞ்ச் போனாங்களே, டிவிஷன் பெஞ்ச் போனாங்களே. அவங்க 2 பேர் வந்து சாமிநாதன் சொன்ன தீர்ப்பு கரெக்டு, உங்களுக்கு நீ கேட்ட தடையை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு தானே உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படக்கூடாது, 144 போட்டதை நியாயப்படுத்தணும். இந்துக்கள் அமைதி காக்குறாங்க. எங்களுக்கான தீபத்தை நாங்கள் முறைப்படி உச்சநீதிமன்றம் அனுமதி பெற்று ஏற்றுவோம். கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது நீங்கள் அதை ஏற்றலாம், தப்பு கிடையாது. அதுக்குள்ளே மத அரசியல் விட்டாடி வெளியில் வருவோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 4 முனை போட்டி அப்படின்னு ஒரு வரவு கட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு தான் பிரதிநிதியாக போட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து அதே நேரத்தில் இன்னொன்று சொன்னீங்க, இந்த 120 ஓட்டில் சத்யா ஜெயிச்சது கொண்டதுன்னும் போது அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் தோத்ததும் கிட்டத்தட்ட ஒரு 1000 சில்லற ஓட்டு. வழக்கு போட சொல்லுங்க, யார் வேணாம்னது நல்லா வழக்கு போடுங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குது. நான் இந்த பாருங்க, SIR-ஐ யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பதில். BJP-யும் ADMK-யும் SIR-ஐ எதிர்க்கல.
போன வாட்டி ஃபேவரா இருக்கும்போது 2021 அப்போ வந்து கேரளால எப்படி வெற்றி பெற்றாங்க? உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? திமுக 40 MP திருட்டு ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிங்க. 135 எம்எல்ஏ திருட்டு ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிங்க. ஓவரால் மத்திய இமாச்சல் பிரதேசல காங்கிரஸ் திருட்டு ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சுதா? கர்நாடகால காங்கிரஸ் திருட்டு ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சுதா? ஆந்திரால காங்கிரஸ் திருட்டு ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சுன்னு சொல்ல வரீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அப்படி தான் ஜெயிச்சு. நீங்க ஜெயிச்சது நாங்க எஸ்ஆர் அப்புறம் தானே சாரை கொண்டு வரீங்க. நாங்க எஸ்ஆர் எதிர்க்கலாம். எஸ்ஏஆர் நாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் நல்லா கேளுங்க. எஸ்ஏஆர் நாங்க எதிர்க்கலாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பயப்படுறீங்கனால தான் இந்த 67 லட்சம் பேர் வாக்காளர் வந்து பீகார்ல முதல்ல எஸ்ஏஆர்ல என்ன முதல்ல தேர்தல் ஆணையத்தோட எஸ்ஏஆர் பணி என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. முதல்ல ஒரு நிமிஷம் சொல்ல விடுங்க. நீங்க சொன்ன வாதம் எஸ்ஏஆர்ன்றது 20 வருடத்துக்கு ஒரு முறை எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட வேலைங்க. அவன் வேலைங்க. அது யாருமே இல்ல. நீங்க எதுக்கு உள்ள பூந்து மணியாட்டி நிக்கிறீங்க? புரியல. நாங்க என்ன சொல்றோம்? நீங்க அவருடைய வேலைங்க. அது அவர் வேலை. அவங்க வேலை அவங்க பண்ணணும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, எஸ்ஏஆர் நீங்க எடுக்கிறப்ப ஆவண டாக்குமெண்ட் 12 டாக்குமெண்டோட நீங்க ஆதார் கார்டையும் எடுத்துக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. தேர்தல் ஆணையமா சொல்லுது அந்த ஆதார் கார்டை எங்களால் எடுத்துக்க முடியாது, அது நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லி எதுக்கு சொல்லுது? உச்சநீதிமன்றத்துக்கே பதில் கொடுக்குது. நீங்க எடுக்கணும்னு. அப்ப உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையமா சொல்லுது, எங்களுடைய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பவர் இருக்கு, என்னுடைய பவர்ல நீங்க தலையிட முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு சொல்லுது. ஒரு அமைப்புக்கும் ஒரு பவர் இருக்குங்க. நீங்க டிஎன் சேஷன் எடுத்துங்க. தேர்தல் ஆணையம் முன்னாடி எடுக்கிறப்ப ஆணையம்னா என்னன்றது டிஎன் சேஷன் மூலமா தான் இந்தியாவுக்கே தெரிஞ்சது. எல்லாருக்கும் பவர் இருந்துச்சு. ஆனா சேஷன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அப்ப இண்டிபெண்டன்ட்டா இருந்தாருங்க. இண்டிபெண்டன்ட் இல்லங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அத காங்கிரஸ் பொறுத்துக்காம சோனியா வந்து 2 துணை ஆணையர் போடுறாங்க. ஒரு ஆளு வந்து தனி ராஜ்யமா நடத்துறாரு, செட் ஆகுதுன்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் திருத்துறாங்க. திருத்து 2 துணை ஆணையரை கொண்டு வராங்க. அது தனி கதை. நான் எதுக்கு இந்த பதிவு செய்ய வரும்னா, உச்சநீதிமன்றம் சொல்றதே தேர்தல் ஆணையம் கேட்க மாட்டேன்றான். ஏன் பவருக்குள்ள நீ வராதன்றான். ஏன் பவர் இது? அதான் கான்ஸ்டிடியூஷன். நீங்க என்னங்க புரியாம பேசுறீங்க? அதாங்க சட்டம். சட்டம் இப்ப மாத்துனது தானங்க தேர்தல் ஆணையத்துக்கான சட்டம். நீங்க ஃபேவரா? இன்னும் புரியவே இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இல்ல நான் சொல்றது, நீங்க சொல்ற சட்டம் வந்து பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் ஆணையர் தவறு பண்ணா அவர் மீது வழக்கு பதிவு பண்ணலாம்னு சட்டம் இருந்துச்சு. ஆமா. இப்ப ஏன் அது இல்ல? அப்ப நீங்க மாத்துனனால தானே இல்ல. மாத்த கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்கா? அததான் சொல்றேன். மாத்துனா அப்ப என் மேல என்ன பண்ணா? பாராளுமன்றத்துல எங்களுக்கு பலம் இருக்குங்க. பாராளுமன்றத்துல எங்களுக்கு பலம் இருக்கு. பாராளுமன்றத்துல எங்களுக்கு பலம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி திமுக வந்து இப்ப 1 கோடி ஓட்டை இப்ப எடுத்துட்டாங்க. அந்த ஓட்ல தான் ஜெயிச்சாங்க. நீங்க அப்ப இந்தியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2021 தேர்தல்ல திமுக அதிமுக ஓட்டு சதவீதம் வித்தியாசம் வெறும் 3.5 லட்சம் தான். 3ல இருந்து 3.5 லட்சம். இன்னைக்கு 97 லட்சம் பேருக்கு ஆளை காணன்றாங்க. இன்னைக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜனவரி 18ஆம் தேதி ரியல்ஸ்டிக் தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ இந்த 137 ஓட்டு கிட்டத்தட்ட 25 தொகுதியில் வெறும் 4000 5000 ஓட்டுல தான் திமுக ஜெயிச்சிருக்கு. அதான் நாங்க சொல்றோம். எஸ்ஆர் வேணா நீங்க சொல்றதுனால செத்து போன ஓட்டையும் இடம்பெயர்ந்தவங்க ஓட்டையும் பக்கத்து வீட்டு ஓட்டுக்காரரும் திருடி போட்டு நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்றோம். நாங்க சொல்றது அப்ப எஸ்ஆர் வரவே இருக்குங்க. ஏன் பயப்படுறீங்க? நாங்க சொல்றது என்னன்னா, இறந்தவர்கள் ஓட்டை நீங்க நீக்குவதில் எந்த எங்களுக்கு உடன்பாடும் கிடையாது. சரி, இருப்பவனை இறந்தவனா காமிக்க கூடாதுன்னு காட்டுறாங்க. யாருக்கா? பீகார்ல யாருன்னா பொது வழியில வந்து போற பீகார்ல எஸ்ஆர் நடந்துச்சு. யாருன்னா பொது வழியில வந்து என் ஓட்டுக்காரன்னு போராடினாங்களா? இதேதான் என்ஆர்சி. ராகுல் காந்தி ஒரு ஜோக்கருங்க. ஒரு ஜோக்கர் சொல்றது பதிலா பொது வழியில பேசாதீங்க. அவர் ஜோக்கருங்க. நீங்க அவர் ஜோக்கர் இல்லனா அஃபிடேவிட் போட்டு உச்சநீதிமன்றம் போங்க. சும்மா வாயில வட சொல்லி கொலம்பியா போய் சுத்திக்கிறதா? அவரை பார்த்து தான் பயப்படுறீங்க. ஜோக்கரை பார்த்து நாங்க பயப்படல. அவர்தான் பாராளுமன்றத்துல பயந்து கொலம்பியால உட்கார்ந்துக்கிறாரு. நாங்க பயப்படல. பாராளுமன்றத்துல எஸ்ஆர் விவாதம் போய் ஏன் உங்களுக்கு ராகுல் காந்தி இல்ல? ஏன் இல்ல? யார் கேட்கறது? மல்லிகார்ஜுன் காஜி கேட்கிறார். திக்விஜய் சிங் காரி துப்புறாரு. எங்கயா போன? நீதான் எஸ்ஆர் பிடிச்சி தொங்குற. எஸ்ஆர்ல அங்க விவாதம் நடக்குது. ராஜ்யசபாலையும் காணும், மக்களவையும் காணும், மாநிலவையும் காணும். டூர் போயிட்டு உட்காந்துக்கிறேன்னு கேட்கறாங்க. கேள்வி எது? பாராளுமன்றம் தாங்க விடை சொல்ற இடம், கேள்வி எழுப்புற இடம். அதுக்கும் நான் வரமாட்டேன், இதுக்கும் வரமாட்டேன். எங்கேயோ போய் டேட்டா எடுத்து இவனை காணும் அவனை காணும். படம் கூட தாங்க முக்கியமான விவாதத்தில் இருக்கிறது. ஊரா சுத்திட்டு இருக்காரு. நல்லா கேளுங்க. நாட்டுடைய பிரதமருக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிரதமர் எதிர்கட்சியுடைய தலைவர் மட்டும் கிடையாது. வெளியுறவு கொள்கையிலிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பிலிருந்து மிகப்பெரிய பணி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க நாடாளுமன்றத்தில் அட்டன் பண்றதுக்கு அவர் பணி இல்லைன்னு சொல்ல வரல. நாடாளுமன்ற கூட்டத்தோட ஸ்டார்ட் பண்றப்ப கண்டிப்பாக அதற்கான கேள்விகளுக்கு வந்து பதிலளித்துக் கொண்டுதான் இருக்கிறார். பிரஸ் அட்டன் பண்ணி தான் இருக்கிறார். ஆனால் அதை விட அவர்களுக்கு அதிகாரம் படைத்த நிறைய பணிகள் இருக்குன்றது நீங்க நினைவில் கொள்ளுங்க. கண்டிப்பா இவ்வளவு நேரம் நமக்கு கேட்ட கேள்விகளுக்கு மிக சிறப்பாகவும் சில கேள்விகளுக்கு சிறப்பான பதிலையும் நமக்கு நம் நேயர்களுக்கு இன்னொரு போயிடலாம். ஓகே,
கண்டிப்பாக வெங்கடேஷ் அவர்களே, இதுவரை நம்முடைய விவாத நேரத்தில் மிக சிறப்பான பதிலை தெரிவித்த பிஜேபி உடைய பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நாம் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.